விவோலேருந்து Y21T அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருக்கேன். முதல்ல பேக் சைடில் பிளாஸ்டிக் பில்டோட வர்ற இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோவில் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 20:7:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. மேலும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் பழைய ஃபேஷன் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப் டிராகனோட 680 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 610 அப்படிங்கிற GPU இந்த ஃபோனோட வருது. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள் ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. மற்றபடி கேம்ஸை பொறுத்தவரையும் நமக்கு மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் ஒரு விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட வருது. ரேம் வச்சு LPDDR4X ரேமாக கொடுத்துருக்காங்க. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது டெடிகேட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. விவோட இந்த Y21T வந்து Android 11 OSல ஃப்ரண்ட் டச்சோட 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும், மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. நமக்கு LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் பேக் சைடில் வருது. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியை பொறுத்தவரை நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. இது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் பவர் பட்டன் கொடுக்குறாங்க. மேலும் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட வருது. ஃபோனோட வெயிட் 182 கிராம் வருது. இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் C போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். இது போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G வோல்டேஜ் சப்போர்ட் இருக்கு. டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மற்றபடி 5Gயோட சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. விவோட இந்த Y21T பொறுத்தவரை பெல் ஒயிட், மிட் நைட் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 16,490 அப்படிங்கிற விலையில் வருது. இது ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் சொல்லணும். காரணம் கொடுத்துருக்கிற சிப்செட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெக்கி தமிழுக்காக மற்றொரு வீடியோ நன்றி, வணக்கம்.